எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் அட்சய திருதியின் நல்வாழ்த்துக்கள். அட்சய திருதியை நாளை 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 பிறக்கிறது. அட்சய திருதியின் செல்வம் செழிக்க அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நாளை காலை 10:49 மணிக்கு ஆரம்பித்து 21 ஏப்ரல் காலை 7:27 வரை அட்சய திருதி நட்சத்திரம் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செல்வம் எதை நம்ம செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி பெருக்கி தரும். நல்ல செய்தி, நல்ல செயல்களை செய்யுங்கள். அது நமக்கு நல்லதை செஞ்சு திருப்பி தரட்டும், பெருக்கி தரட்டும். அதனால இந்த அட்சய திருதியை கொண்டாடுறோம். எல்லோரும் எந்த கடைக்கு போகணும், வெள்ளி கடை எங்கே இருக்குது, தங்க கடை எங்கே இருக்குது, எந்த கடையில் கூட இருக்குது, எந்த கடையில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது, தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்னு எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த நேரம் ஒரு ஐடியாவும் வந்திருக்கும் எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். காசு உள்ளவங்க எல்லாம் வாங்கி வச்சிருங்க. இல்லாதவங்க வீட்டில் ஒரு உப்பு கூட வாங்கி வச்சுக்கலாம். தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அட்சய திருதி அன்னைக்கு ஒரு மஞ்சள் தூளோ உப்போ ஒரு மங்களகரமான பொருள், மஞ்சள் துணியோ ஏதோ வாங்கி வீட்டில் வச்சுருங்க. முடியாதவங்க அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை கூட வாங்கிக்கலாம். அதை வாங்கி கூட நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு என்னென்னா, அட்சய திருதி அன்றைக்கு தங்கம் வெள்ளி வாங்கி வீட்டில் பூட்டி வைக்கிறதுக்கு பதிலாக முக்கியமாக ஏழ்மையான குழந்தைகளுக்கு கல்விக்கான செலவுகளை நீங்கள் செய்யலாம். அது ஒரு குழந்தைய முன்னேற்றம். அதனால் அந்த குடும்பம் முன்னேறும். அது உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக நன்றி கடனோடு இருக்கும் அந்த குடும்பம். அப்படி ஒரு செயலை நீங்கள் செய்யலாம். இந்த செலவும் அட்சய திருதியில் ஒரு நல்ல செல்வத்தை உங்களுக்கு வழங்கும். அடுத்து எளிய மக்களுக்காண்டி உணவு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு உணவு வழங்கலாம். ஏன்னா தானத்தில் பெரியதான அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வழங்கலாம். அது மூலியமாகவும் உங்கள் செல்வம் வீட்டில் வளர நீங்கள் நம்பும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றையவை. திருக்குறள் 400வது குறள் இது. கல்விதான் ஒருவனுக்கு பெருஞ்செல்வம். அதை தவிர்த்து மற்ற எந்த செல்வமும் அடுத்ததாகத்தான் வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குழந்தைக்கோ ஒரு ஏழைப்பட்ட குழந்தைக்கோ கல்விக்கான செலவை நீங்கள் எடுத்துக்கோங்க. தங்கம் வெள்ளி வாங்கி வீட்டில் பூட்டி வைக்கிறத விட அந்த குழந்தைக்கான ஒரு கல்வி செலவை, ஒரு நோட் புக் வாங்கி கொடுங்க, ஒரு பேக் வாங்கி கொடுங்க. அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த இது உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு நன்றி கடனோடு இருக்கும். அந்த பெருமையே உங்கள் மனசு ரொம்ப செல்வம் நிறைந்ததாக ஆக்கித்தரும். அதை பண்ணலாம். இதே திருவள்ளுவர் தான் நமக்கு இன்னொரு குறளையும் உணர்த்திட்டு போகிறார். செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. ஒருவனுக்கு காதால் கேட்குற செல்வம் தான் பெரிய செல்வம். அதனால் தங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல செய்தியை அடுத்தவங்க காது குளிர கொஞ்சம் நல்ல சொல்லி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல சொற்களை நாளைக்கு உபயோகிங்க. எந்த கெட்ட சொற்களையும் உபயோகிக்க வேண்டாம். ஏன்னா அட்சய திருதியில் எதை நம்ம செய்கிறோமோ அதுதான் நமக்கு 2 மடங்காக 3 மடங்காக திருப்பி நமக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். அந்த வார்த்தையே திருப்பி உங்களுக்கு வரட்டும், உங்கள் குடும்பத்துக்கு வரட்டும், நல்ல முன்னேறட்டும் குடும்பம். மீண்டும் அனைவருக்கும் அட்சய திருதியின் நல்வாழ்த்துக்கள்.